வணக்கம். ஒரு நிமிடம். இந்த ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ளே உடைந்து நின்றிருக்கிறீர்கள் என்று உணர வைக்கும் நிமிடம். இந்த உலகத்தில் வலி என்பது அடி விழுவதால் வருவதில்லை, அவமதிப்பால் தான் வருகிறது. மதிப்பு இல்லாததால் தான் வருகிறது. மரியாதை என்பது எங்கிருந்து வருகிறது தெரியுமா? பணம். பணம். இதை ஒத்துக்கொள்ளும் நாளில்தான் உண்மை ஆரம்பமாகும். ஒரு உண்மையை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வெறும் 10 ரூபாய்க்காக யாரிடமாவது கையேந்தி நின்று இருக்கிறீர்களா? பாக்கெட்டில் பணம் இல்லாத காரணத்திற்காக உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருளை வாங்க முடியாமல் தலை குனிந்து நின்று இருக்கிறீர்களா? அது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளை அப்பா இது வேணும் என்று கேட்டபோது அடுத்த மாதம் வாங்கித் தரேன் என்று பொய் சொல்லி இருக்கிறீர்களா? அந்த நிமிடம், அந்த நேரத்தில் உங்கள் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தி இருக்கும். உண்மைதானே? உண்மை என்ன தெரியுமா? உலகம் உங்களை பார்க்கவில்லை, உங்கள் பணப்பையை தான் பார்க்கிறது. இதைத்தான் சாணக்கியர் சொல்கிறார், மிக கொடூரமாக சொல்கிறார். பணம் இல்லாதவன் உயிரோடு இருக்கும் நடைபிணம். அவன் சுவாசிக்கலாம், ஆனால் உலகம் அவனை சுடுகாடாகத்தான் பார்க்கிறது. ஆனால் இதையே சொன்ன அந்த சாணக்கியர் ஒரு காலத்தில் பிச்சை பாத்திரத்தோடு தெருவில் நின்றார். அவமானப்படுத்தப்பட்டார், தள்ளப்பட்டார், கேலி செய்யப்பட்டார். அவர் அழுதாரா? இல்லை. அந்த நாள்தான் அவர் ஒரு சபதம் செய்தார். இன்று என்னிடம் வேண்டுமானால் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை உருவாக்கும் அறிவு எனக்கு இருக்கிறது. இன்றைக்கு பலர் கேட்கிறார்கள், ஏன் கடவுள் என்னை பணக்காரனா படைக்கல? இதற்கு சாணக்கியர் சிரிக்கிறார். கடவுள் யாருக்கும் செல்வத்தை நேரடியாக தருவதில்லை, அதற்கான வாய்ப்புகளைத்தான் தருகிறது. நீங்கள் ஒரு மாதம் 1,00,000 சம்பாதிக்க ஆசைப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் மூளை 1,00,000த்திற்கான வேலையை மட்டுமே செய்ய தயாராக இருக்கிறது. ஒரு பாத்திரம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவுதான் அதில் நீர் நிறையும். உங்கள் தகுதி சிறிய பாத்திரமாக இருந்தால், அதிர்ஷ்டவசமாக 1 கோடி உங்களுக்கு கிடைத்தால், 1 கோடி கொட்டினாலும் அது வழிந்து ஓடிவிடும், அது நிற்காது. அதனால்தான் லாட்டரி அடித்தவர்கள் மீண்டும் ஏழையாகிறார்கள். இங்கே ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் 2 முயல்களை துரத்துபவன் ஒரு முயலை கூட பிடிக்க முடியாது. கவனம் சிதறக்கூடாது. கவனம் சிதறினால் நீங்கள் நினைத்ததை அடைய முடியாது. 10 இடத்தில் 10 அடி குழி தோண்டினால் தண்ணீர் வருமா? வராது. ஒரே இடத்தில் 100 அடி குழி தோண்டுங்கள், அப்போதுதான் வெற்றி எனும் நீரூற்று பீரிட்டு வரும். உங்கள் தகுதியை வளர்க்கும் போது கவன சிதறல் ஏற்பட்டால் அது உங்கள் எதிரியை விட ஆபத்தானது. சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியரை முதல் முறை பார்த்தபோது அவன் ஒரு சாதாரண சிறுவன். ஆனால் அவனுக்குள் ஒரு பேரரசனை உருவாக்க சாணக்கியர் 7 ஆண்டுகள் செலவிட்டார். வில்வித்தை மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் ஒவ்வொரு நாணயமும் எப்படி கணக்கிட வேண்டும் என்ற அறிவையும் ஊட்டினார். இன்று நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் அந்த வேலையில் நான் தான் பெஸ்ட் என்று சொல்லும் அளவுக்கு தகுதி பெற்றிருக்கீர்களா? இல்லை என்றால் பணம் உங்களை தேடி வராது. முதலில் உங்கள் திறமையை தீட்டுங்கள். உலகம் உங்களுக்கு ஒரு விலையை நிர்ணயிக்கும். அர்த்த சாஸ்திரம் ஒரு ரகசியத்தை சொல்கிறது. சோம்பேறியிடம் இருக்கும் அறிவு திருப்பிடித்த வாள் மாதிரி. பலரிடம் பல ஐடியாக்கள் இருக்கலாம், ஆனால் வேகம் இருக்காது. சூரியன் உதிப்பதற்கு முன் எழுங்கள். எழுந்து இலக்கை நோக்கி ஓடாதவன், அவனிடம் செல்வம் தங்காது. ஏன் தெரியுமா? காலம்தான் உண்மையான பணம். ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்கும் 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் உங்களை வளர்க்க பயன்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் தூங்கும் போது உங்கள் எதிரி உழைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் உங்களை விட பணக்காரனாக மாறினால் எந்த ஆச்சரியமும் இல்லை. புத்திசாலி பிற தவறுகளில் இருந்து தன் தவறை கற்றுக்கொள்கிறான். முட்டாள் தன் தவறிலிருந்து எதையும் கற்க மாட்டான். உங்கள் போட்டியாளர் ஏன் தோற்றான் என்று கவனியுங்கள். அந்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள். அதுவே உங்கள் வேகத்தை 10 மடங்கு உயர்த்தும். ஏழை என்பவன் கையில் பணம் இல்லாதவன் அல்ல, மனதில் நம்பிக்கை இல்லாதவன். ஒரு கதை கேளுங்கள். ஒரு ஏழை விவசாயி புதையல் கண்டான். ஆனால் இதை என்னால் கையாள முடியாது என்று பயந்து மீண்டும் அந்த புதையலை மண்ணிலேயே புதைத்து விட்டான். பெரிய பணம் வர வேண்டுமென்றால் முதலில் உங்கள் மனதை பெரிதாக்குங்கள்.
1 கோடி வந்தால் பயப்படாதீர்கள். இதை எப்படி பெருக்கலாம் என்று யோசிக்க வேண்டும். சிங்கம் பசித்தாலும் புல்லை தின்னாது. கஷ்டம் வந்தாலும் உங்கள் கனவை சிறியதாக மாற்றாதீர்கள். பெரிய கனவு காணுங்கள். அதை தாங்கும் அளவுக்கு இதயத்தை பெரிதாக்குங்கள். உங்கள் வருமானம் எவ்வளவு என்பது முக்கியம் அல்ல. மாத இறுதியில் உங்கள் கையில் எவ்வளவு மிச்சம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஓட்டை பானையில் எவ்வளவு நீர் ஊற்றினாலும் அது நிரம்பாது. இன்றைக்கு சம்பளம் வந்தவுடன் உங்கள் வீட்டில் என்ன நடக்கிறது? இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, ஆடம்பரம், பணம் ஓட்டை பானை நீராக வெளியேறுகிறது. சேமிப்பு இல்லாதவன் தன் எதிர்காலத்தை சூதாட்டத்தில் வைக்கிறான். சாணக்கியர் சொல்கிறார், கடன், தீ, நோய் இந்த 3ஐயும் முழுமையாக அழிக்க வேண்டும். கடன் என்பது போதை. முதலில் இனிப்பாக இருக்கும், பின்னால் உங்களையே அடிமையாக்கும். உங்களிடம் இல்லாத பணத்தை செலவு செய்வது உங்கள் கௌரவத்துக்கு செய்யும் தற்கொலை. உங்கள் கடன்களை முதல் போராக கருதுங்கள். ஒவ்வொரு கடனும் உங்கள் சுதந்திரத்தை திருடும் விலங்கு. அவற்றை ஒவ்வொன்றாக அழிக்க வேண்டும். பணம் தேங்கி நின்றால் உங்களை அழிக்கும். ஓடினால்தான் நிம்மதி பிறக்கும். நிலம், தங்கம், நேர்மையான வியாபாரம், தெரியாத தொழிலில் முதலீடு செய்வது இருட்டில் கையை விடுவதற்கு சமம். கற்றுக்கொண்ட பிறகே களமிறங்குங்கள். அப்போதுதான் உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யும். அந்த நாள்தான் நிதி சுதந்திரம் பிறக்கும். ஒரு சாம்ராஜ்யம் ஒரு மனிதனால் உருவாகாது, ஒரு குழுவால் தான் உருவாகும். திறமையை கற்றுக் கொடுக்கலாம், நேர்மையை கற்றுக் கொடுக்க முடியாது. உங்களை விட அறிவானவர்களை வேலைக்கு அமர்த்த பயப்படாதீர்கள். சரியான வேலையை சரியான நபரிடம் ஒப்படைப்பவன் தான் உண்மையான தலைவன். அதிகாரம் வந்த பிறகு அகங்காரம் வரக்கூடாது. உங்கள் வளர்ச்சி பலருக்கு வயிற்றெரிச்சலை தரும். உயரத்தில் ஏறும்போது கீழே தள்ள ஒரு கூட்டமே காத்திருக்கும். எதிரியை சாதாரணமாக நினைக்காதீர்கள். அவன் ஒரு நெருப்பு. சிறிய நெருப்பு கவனிக்காவிட்டால் உங்கள் சாம்ராஜ்யத்தையே எரித்து விடுவான். ஆனால் பயப்படாதீர்கள். எதிரி உங்கள் பலத்தை சோதிக்க வந்த கருவி. சாணக்கியரின் மிகப்பெரிய ஆயுதம் மௌனம். உன் திட்டங்களை உன் நிழலுக்கு கூட சொல்லாதே. காரியத்தை முடித்துவிட்டு பேசுங்கள். அப்போது உங்கள் வெற்றி சத்தமாக பேசும். கோபத்தை வெளிப்படுத்துபவன் கோழை. கோபத்தை வெற்றியாக மாற்றுபவனே வீரன். உங்களை சுற்றி அதிகமாக புகழ்பவர்களை கவனியுங்கள். அவர்களின் செயல்களை பாருங்கள், வார்த்தைகளை அல்ல. ஒரு முறை ரகசியம் சொன்னால் நீங்கள் அடிமையாகி விடுகிறீர்கள். அதிகாரத்தின் உச்சியில் நம்பிக்கை குறைவு. உங்களின் கவசம் எதுவென்றால் எதிரியின் பலவீனத்தை அவனுக்கே தெரியாமல் திருப்புங்கள். உடலை அல்ல, மூளையை தாக்குங்கள். இன்று உங்கள் கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உலகையே விலைக்கு வாங்கும் ராஜதந்திரம் இப்போது உங்கள் மூளையில் விதைக்கப்பட்டுள்ளது. எழுந்து நில்லுங்கள். உங்கள் சாம்ராஜ்யத்தின் முதல் செங்கலை இன்றே நடுங்கள். இது முடிவு அல்ல, இது தொடக்கம். இந்த அதிகார பாதையில் என்னுடன் பயணிக்க தயாராக இருந்தால் உடனே கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் அந்த ஒரு சாணக்கிய விதி எது? வெற்றி. வெற்றி தற்செயலானது அல்ல, அது திட்டமிடப்பட்டது. அடுத்த முறை கண்ணாடியை பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதனை அல்ல, ஒரு சாம்ராஜ்யத்தின் சிற்பியை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிகாரமும் செல்வமும் பெருகட்டும். வெற்றி நிச்சயம். நன்றி.